தமிழ்நாட்டில் குடிப்பகங்கள் அதிகரித்து விட்டதாகவும் படிப்பகங்கள் குறைந்து விட்டதாகவும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தலைவர் மன்சூர் அலிகான் தெரிவித்துள்ளார். படிப்பிலும் மனைவியின் சிரிப்பிலும் குழந்தையின் விளையாட்டிலும் இல்லாத போதையா மது குடிப்பதில் கிடைக்கிறது என்றும் மன்சூர் அலிகான் வினவியுள்ளார். இப்ப பெரியார், அண்ணா, அதாவது அண்ணாவெல்லாம் கடவுள் மறுப்பாளர், அவரை போல அறிஞர் அண்ணான்னு சொல்றோம்னா உண்மையிலேயே அவரோட நூல்கள் கொஞ்சமானது நீங்கள் படிங்க. அரசு குடிப்பகங்களை அதிகமாக திறந்துட்டு படிப்பகங்கள் ரொம்ப குறைவாக இருக்கு. படித்தா தான் அருமை தெரியும். குழந்தைகள் இப்போ எல்லா குடியாரெல்லாம் ஆயிட்டாங்க. எல்லா குழந்தைகள்ல இருந்து பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைகள்ல இருந்து எல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்க, குடிக்க அடிமையாகிட்டான். படிப்பை அதிகமாக்கினா அறிவாளிகள் அதிகமாவாங்க. படிக்கணும். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு தளல் வீரத்து குஞ்சென்று மூப்பென்று முண்டோ தருகிற தருகிறதும் தருகிறதான். இதை வாத்தியார் எப்படி சொல்லி கொடுத்தாரோ தெரியல. நீங்கள் அதை படித்தா தான் அதில் உள்ள பொருள் தெரியும். அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தனிந்தது காடு. காடுன்னா தேகம். எவ்வளோ அற்புதமாக, எவ்வளோ அழகாக பாரதியாரோட ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் சில வேறுபாடு, கருத்து வேறுபாடு இருக்கிறது வேறு விஷயம். அவர் எழுதின சிறிய கவிதை இது எனக்கு தெரிஞ்சு. எத்தனையோ நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கலையே, ஏதோ அந்த புத்தகங்கள் படிச்சுனா தான் இந்த அளவுக்கு உருப்பட்டுக்கிட்டு தமிழ்நாடு இந்த அளவுக்கு இருக்குது. எங்கள் அண்ணன் முகமது அலி அண்ணன் இருப்பார், சினிமா மெட்டிலேயே பாட்டு பாடுவார். வண்ணத்தமிழ் பெண்ணொருத்தி என்னருகில் வந்தார், வானரங்கள் கனி கொடுத்து மந்தியுடன் கொஞ்சம் குற்றால குறவஞ்சி மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். படிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க. படித்தா அவ்வளவு படிப்பில் இல்லாத போதையா குடிப்பில் இருக்கு. பொண்டாட்டிக்கு ஒரு மல்லிகைப்பூ, ஒரு அல்வா, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு சேலை இங்கே காஸ்ட்லியாக விற்றாங்கன்னா அங்கே வண்ணாரப்பேட்டை போங்க, பாய்ங்க மன்னிக்க, ஒரு 300 ரூபா 150 ரூபா 200 ரூபாய்க்கு அருமையான புடவை கிடைக்கும். வாங்கி கொண்டு போய் அந்த காசை அவங்களுக்கு கொடுங்க. அந்த மனைவியோட அந்த முகத்தை பாருங்கள், அப்படியே அந்த சிரிப்பு, அதில் வர்ற போதையை விட வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு பச்சை குழந்தைக்கு ஒரு பொம்மை, சாதாரண கிளி பொம்மை, அதில் அதிகமாக கெமிக்கல் இருந்தால் தண்ணியை ஊற்றி கழுவிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு அல்லது குறைஞ்ச விலைக்கு வாங்கி கொண்டு போய் அந்த குழந்தைகிட்ட கொடுங்க. அதை அப்படியே சும்மா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அதை விளையாண்டுக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அதில் கிடைக்கிற போதையை விடவா குடிக்க வச்சு நாசமாக போயிட்டாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.